ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சோயா சங்க்ஸ் வச்சு ஒரு டேஸ்டியான கட்லெட் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் கொஞ்சம் சோயா எடுத்துகிட்டு தேவையான அளவு சுடு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஊற விட்டுடலாம். இப்போ சோயா நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை ஒரு 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சோயாவில் தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா டைட்டாக பிழிஞ்சு எடுத்துடலாம். இப்போ சோயாவை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், 3 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு வெங்காயம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச அந்த பேஸ்ட்டை சோயாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ சோயாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் பிரெட் கிராம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி சோயாவை ரவுண்ட் ஷேப்பில் தட்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டு, எண்ணெய் சூடானதும் இந்த மாதிரி தட்டி வச்ச சோயாவை இதில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ 2 பக்கமும் வெந்துருச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா சோயா கட்லெட் மாதிரியே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் கட்லெட் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இதே மாதிரி எல்லா சோயாவும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான சோயா சங்க் கட்லெட் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.